வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். ஆர்ஆர்பி டெக்னீஷியன் ஜாப்போட லாஸ்ட் டேட் 29/7/2026. இன்னும் 10 நாள் சம்திங் தான் இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க ரொம்ப சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்ஆர்பி வெப்சைட் லோட் ஆகும். ஆர்ஆர்பி டெக்னீஷியன் ஜாப்பை பொறுத்தவரை கிரேட் 1 கிரேட் 3 அப்படின்னு 2 டைப்பாக இருக்கும். கிரேட் 1ல் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஆட் ஆகிரும். கிரேட் 3ல் 12th கம்ப்ளீட் பண்ணவங்களும் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். கிரேட் 1ல் சிக்னல் போஸ்ட் மட்டும்தான் 323 போஸ்ட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட் அண்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். மித்தது எல்லாமே கிரேட் 3ல் தான் இருக்கும். எல்லா போஸ்ட்லையுமே எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் கிரேட் 1க்கு எவ்வளோ சேலரி இருக்கணும், என்ன ஏஜ் இருக்கணும், டோட்டல் வேகன்சி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சேமாக டெக்னீஷியன் கிரேடு 3க்குமே எவ்வளோ சேலரி இருக்கும், என்ன ஏஜ் இருக்கணும், ஸோ வேகன்சி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 6557 வேகன்சி. கிரேடு 1க்கு 323 வேகன்சி, கிரேடு 3க்கு 6234 வேகன்சி, சரிங்களா? ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்கு. அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் 30/6/2026 ஓப்பன் ஆகிருச்சு. க்ளோசிங் டேட் 29/7/2026 க்ளோஸ் ஆகிரும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாமே டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் லிமிட் நம்ம ஆல்ரெடி சொல்லிடணும். கிரேட் 1க்கு எவ்வளோ ஏஜ் லிமிட், கிரேட் 3க்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு கேஸ்ட் வைஸாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் எல்லாருமே ஓபிசி கேண்டிடேட்டில் வருவீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தால் தான் இந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் ஓபிசி சர்டிஃபிகேட் இம்பார்ட்டண்ட்டாக அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஆர்ஆர்பி டெக்னீஷியன் ஜாப்பை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். உங்களோட மொபைலில் கூகுள் பேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ கூகுள் பேஜில் சர்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த சர்ச் பாக்ஸில் ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கோம் பேஜ் இருக்கும், ஆர்ஆர்பியோட கோம் பேஜ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஆர்ஆர்பி வெப்சைட் ஓப்பன் ஆகிரும், சரிங்களா? ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஃபார்மேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு அப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, லாஸ்ட் டைமும் ஆர்ஆர்பி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஹேவ் ஆன் அக்கௌண்ட் கொடுத்து ஸோ உங்களோட ஆதார் வெரிஃபை பண்ணி ஸோ உள்ள அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணவே இல்லை, இப்போ தான் புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுங்க. ஸோ கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரி கேட்டுப்பாங்க, அதாவது நேஷனாலிட்டி, சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. ரீடைப் ஃபுல் நேம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதையுமே ஃபில் பண்ணிடுங்க. ஹேவ் யூ சேஞ்ச்டு யுவர் நேம், நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரீடைப் கேட்டிருப்பாங்க. ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க, மதர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க, உங்களோட மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. ஸோ ஓடிபி, ஃபோன் நம்பர், ஸோ இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. இதெல்லாமே கிரியேட் பண்ணாலே பேசிக்காக தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட பாஸ்வேர்டையும் செட் பண்ணிடுங்க. பாஸ்வேர்டை செட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவியூ வரும், சரிங்களா? ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு சேவ் கொடுத்துருங்க. நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவீங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹேவ் ஆன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களும் லாஸ்ட் டைமாக ஆர்ஆர்பி அப்ளை பண்ணவங்களும் இப்போ அப்படியே கவனிச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஹேவ் ஆன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சரிங்களா? அதாவது லாகின் வித் ஆதாரில் கொடுக்கணுமா இல்லை லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியலில் கொடுக்கணுமான்னு கேட்கும், சரிங்களா? ஸோ எதுனாலும் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா லாகின் வித் ஆர்ஆர்பி கிரெடென்ஷியல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு செட் பண்ணிருப்பீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட், ஸோ அதையுமே டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓடிபி சென்ட் ஆகும். அதாவது ஓடிபி வந்து இமெயிலுக்கு சென்ட் ஆகணுமா இல்லை ஓடிபி ஃபோனுக்கு சென்ட் ஆகணுமான்னு கேட்டிருக்கோம், சரிங்களா? ஸோ நீங்கள் ஏதாச்சும் ரெண்டில் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலுக்கு இப்போ சென்ட் ஆகிரும். நான் சென்ட் ஓடிபி இமெயில் அப்படின்னு கொடுத்துருந்தேன், சரிங்களா? ஸோ அதனால் எனக்கு மெயிலுக்கு ஓடிபி வந்துருச்சு, சரிங்களா? ஸோ இப்போ அப்படியே ஓடிபியை நான் பார்த்துட்டு ஓடிபியை ஃபில் பண்ணிடுங்க. ஓடிபியை ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிரும். உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிரும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும், சரிங்களா?
ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் உள்ளே போய்க்கிறோம் சரிங்களா. ஸோ உள்ளே போனதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் வந்து கிரேடு 1க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கிரேடு 3க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்குது பார்த்தீங்களா கிரேடு 1 சிக்னல். ஸோ கிரேடு 1க்கு அப்ளை பண்ணுறவங்க இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து கிரேடு 3க்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இதே மாதிரி தான் கிரேடு 1ம் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ கிரேடு 3யை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஷோனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ சென்னை ஷோன் அப்படின்னா சென்னை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு 2 டிக் பாக்ஸ் கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த ரெண்டையுமே டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக பேஜ் ஓப்பன் ஆகிரும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதர்ஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி ஃபில் ஆகியிருக்கும். எதனால் அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அதை வச்சு இதில் எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ இதை எதுவுமே நம்ம எடிட் பண்ண முடியாது. நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன இருந்துச்சோ அதை வந்துடும் சரிங்களா. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மேரிடா அன்மேரிடா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மேரிட் அப்படின்னா மேரிட் கிளிக் பண்ணுங்கள். அன்மேரிட்னா அன்மேரிட் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரிலீஜியன் கேட்டிருப்பாங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மதர் தேங்க்யூ எல்லாத்துக்குமே தமிழ் தான் இருக்கும். ஸோ தமிழ் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எக்ஸாம் தமிழில் எழுத போகிறீங்க அப்படின்னா தமிழ் கிளிக் பண்ணுங்கள். இங்கிலீஷில் எழுதுறவங்க இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை சேஞ்ச் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா பெர்மனண்ட் மார்க், அதாவது உங்களோட மச்சங்களும் தழும்புகளும் கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே உங்களோட டிசியிலே இருக்கும் சரிங்களா. ஸோ அதை பார்த்து ரெண்டையுமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஓபிசினா ஓபிசி கொடுங்க, எஸ்சினா எஸ்சி கொடுங்க. இப்போ ஓபிசி ஃபில் பண்ணவங்க ஓபிசி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நான் க்ரீமி லேயரா இல்லை க்ரீமி லேயரான்னு கேட்கும் சரிங்களா. ஸோ நான் க்ரீமி லேயர் அப்படின்னா தான் இந்த ரிலாக்ஸேஷன் எல்லாமே ஓகே ஆகும் சரிங்களா. ஸோ ஓபிசியில் நான் க்ரீமி லேயர் அப்படின்னா நான் க்ரீமி லேயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நேம் ஆஃப் த கேஸ்ட் என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார் உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ தஹசீல்தார்னா தஹசீல்தார் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இஷ்யூங் ஸ்டேட் சரிங்களா. ஸோ தமிழ்நாடு தான் இருக்கும். ஸோ தமிழ்நாடு கிளிக் பண்ணிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் இஷ்யூ எந்த டேட்டில் வந்து நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்தோம் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்லேயே டேட் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாமே அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட அட்ரஸ் தான் கேட்டிருப்போம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. பெர்மனண்ட் அட்ரஸ் வேறு இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபில் பண்ணுங்கள். இல்லை ரெண்டுமே சேம் தான், ப்ரெசென்ட்டும் பெர்மனண்ட்டும் சேம் தான் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகிரும் சரிங்களா. ஸோ ஃபில் ஆனதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்கள். சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். அதாவது இப்போ நம்ம என்ன பார்த்தோம், பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டோம். இப்போ அதர்ஸ் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகுது சரிங்களா. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை அப்படின்னா இல்லை கொடுத்துருங்க. இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி டிசபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருக்குது அப்படின்னா எஸ், இல்லை அப்படின்னா நோ கொடுத்துரு. அதுக்கப்புறமா ஸ்கிரைப் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஸ்கிரைப் தேவை அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ நோ கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இபிசி கேட்டிருப்பாங்க சரிங்களா. அதாவது எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா ரயில்வேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, நோ இருக்கிறவங்க நோ கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் எதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்காங்க. இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகேபிள் கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அதாவது அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் கேஷ் ரீஃபண்ட் ஆகும். எந்த அக்கௌண்ட்ல கேஷ் ரீஃபண்ட் ஆகணும் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணாலே போதும். ஸோ அது கூட எந்த பேங்க் லிங்க் இருக்கோ ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிரும். அதை சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th உள்ளது அப்படியே வந்துடும் சரிங்களா. ஸோ அதாவது மெட்ரிகுலேஷன் என்ன, ரோல் நம்பர் என்ன, சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, போர்டு என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு அது வந்துடும். இல்லை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நமக்கு 10th ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிருச்சு. இப்போ 12th குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஆட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்கும். ஸோ 10+2 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 12th தான் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். அதனால நான் இதை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் ஐடிஐ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஐடிஐ கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டிசிப்ளின் ஆர் சப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த குரூப் எடுத்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கிளிக் பண்ணி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டேட் தமிழ்நாடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸ்டேட் தமிழ்நாடு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் தென்காசி. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் போர்டு கேட்டிருப்பாங்க சரிங்களா. போர்டு அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, உங்களோட 10th சர்டிஃபிகேட்லேயே இருக்கும், 12th சர்டிஃபிகேட்லேயே இருக்கும் சரிங்களா. ஸோ அதாவது ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு சரிங்களா. இதை அப்படியே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருப்பாங்க. அதாவது எந்த வருஷத்தில் 12th கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த டேட்டை கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துமே ஐடிஐக்கும் சரி, ஸோ 10th சரி இந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் ஆகிரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி காமிக்கும். உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண 10th இதுவும் காமிச்சிரும். ஸோ இப்போ ஆட் பண்ண 12th காமிச்சிரும் சரிங்களா. ஸோ இதே மாதிரி ஐடிஐ நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஐடிஐயும் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா சேவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா அப்லோட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதர்ஸ் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அப்லோட் ப்ரொஃபைல் டாக்குமெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து லைவாக கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களோட மெமரியில் இருந்து அப்படியே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது, லைவாக இருக்கும் சரிங்களா. ரிஜெக்டபிள் ஃபோட்டோஸ் வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த மாதிரிலாம் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்ணாடி போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சைடாக மட்டும் இருக்கிற மாதிரி கேப் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும். கரெக்டாக இருக்கிறத டிக் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதாவது நேராக பார்த்துக்கோங்க, பேக்ரவுண்டில் ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க, 2 காதுமே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோவே ஓகே ஆகிரும். உங்களுக்கு லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுலையும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருதேன் சரிங்களா. சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும்போது மேக்ஸிமம் 49 கேபியும் மினிமம் 30 கேபியும் உள்ள மாதிரி அவங்க கொடுத்துருக்க டைமென்ஷனுக்குள்ளே கொடுங்க. ஸோ சிக்னேச்சர் அப்லோட் சக்ஸஸ் ஆகிரும். இப்போ நம்ம லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஸோ லைவ் ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணியாச்சு சரிங்களா. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு டிக் மார்க் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்தாச்சு சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் தான் சரிங்களா. ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரிவியூ தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நான் 12th கொடுத்துருக்கேன். ஸோ 12th இந்த எஸ்ஆர் டெக்னீஷியன் கிரேட் 3 SNT சரிங்களா. ஸோ இந்த போஸ்ட் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. ஸோ இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துடும் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் ஐடிஐ கொடுத்தீங்க அப்படின்னா ஐடிஐக்கு வேறு போஸ்ட்லாம் இருக்குது சரிங்களா. எலிஜிபிள் என்னென்ன போஸ்ட் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும், நீங்கள் அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளேஸ் கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதாவது உங்களோட சைன் போடுறதுக்காக உங்களோட ஊர் கேட்டிருப்பாங்க. அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக அப்ளிகேஷன் எல்லாமே சேவ் ஆகிருச்சு சரிங்களா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிவியூ அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ப்ரிவியூ பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வர ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணுங்கள். எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் கொடுத்து தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. ஐ ஹவ் ரீசெக் த அபவுட் டீட்டெயில்ஸ் ஃபவுண்ட் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி வரும், சப்மிட் கேட்கும் சரிங்களா. ஸோ மறுபடியும் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், சப்மிட் ஆகிரும் சரிங்களா. உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிருச்சு. இப்போ என்ன கேட்குது அப்படின்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ். ஸோ நான் ஓபிசி கொடுத்துருந்தேன், அதனால் 500 கேட்கு. நீங்கள் அதை எஸ்சிஎஸ்டி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 250 கேட்கும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி இதில் நம்ம ஜிபே ஃபோன்பே மூலமும் பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அது மூலமாக பே பண்ணிக்கலாம். பேங்கிங் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நான் இப்போ யூபிஐ மூலமாக பே பண்ண போகிறேன். ஸோ யூபிஐ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. ஸோ பே நவுன்னு கேட்கும். ஸோ பே நவ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கியூஆர் கோடு காமிக்கும்.
கோடு வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பே யூபிஐ ஆப்னு காமிக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பே பை எனி யூபிஐ ஆப் சரிங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜிபேயா ஃபோன்பேயா அப்படிங்கிறத கேட்கும் சரிங்களா. ஸோ இப்போ நான் ஃபோன்பேலேருந்து பண்ண போகிறேன். அதனால் ஃபோன்பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன் சரிங்களா. ஃபோன்பே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கான அமௌண்ட் கேட்கும். ஸோ அந்த அமௌண்ட் அப்படியே வந்துடும் 500 அப்படிங்கிறே வந்துடும். ஸோ அப்படியே பே பண்ணிடுங்க. நான் பே பண்ணுறதை காமிக்கலாம் சரிங்களா. ஸோ பே பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறத காமிச்சிரும் சரிங்களா. அதுக்கான ரெசிப்ட்டும் வந்துடும். ஸோ இந்த ரெசிப்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியே வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ ரெசிப்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பேமெண்ட் கம்ப்ளீட்டட். ஓகே, அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு பிரிண்ட் எடுத்து கூட வச்சுக்கோங்க சரிங்களா. நீங்கள் ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஆர்ஆர்பி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம்லாம் கண்டிப்பாக எரர் காமிக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்பீட் பண்ணிடுங்க சரிங்களா. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.